அரசு போக்குவரத்து புறநகர் நகர் கிளையினுடைய மேதின நன்னாளில் சிஐடி சங்கத்தினுடைய கொடியை ஏற்றி வைத்த அந்த தருணத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு என்ற அடிப்படையில் சிக்காகோவின் வீதியில் 140 ஆண்டுகளுக்கு முன்பாக போராடி பெற்ற உரிமையை சர்வதேச அளவில் தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு கொண்டாடுகிற ஒரு விழாவாக இந்த மே தினம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மின்சாரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக தொழிலாளர்களுடைய வேலை நேரம் என்பது சூரியன் உதயத்திலிருந்து சூரியன் மறைவரையும் இருந்தது. தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கண்டுபிடிப்பின் அடிப்படையில் மின்சார பல்புகள் கண்டுபிடித்த பிறகு உழைப்பு சுரண்டலுக்கு அளவில்லாமல் அவர்களை மிச்சம் முழுவதும் புரண்டுகிற ஒரு வர்க்கமாக, தொழிலாளர்களை புரண்டுகிற வர்க்கமாக இருந்தது. அதன் அடிப்படையில் தொழிலாளர் வெகுண்டு எழுந்து அந்த மின்சார பல்புகளை உடைக்கிற தருணமாக அந்த காலகட்டங்கள் இருந்தது. இப்படியாக இன்றைய தினம் நாம் போராடி பெற்ற 8 மணி நேர வேலையை கடந்த ஆட்சி அமைந்த முதல் வருடமே 8 மணி நேர வேலையை எத்தனை மணி நேரம் இல்லாத என்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் தொடர்ச்சியாக வெகுண்டு எழுந்த ஒற்றுமையுடைய போராட்டத்தில் இந்த அரசாங்கத்தை பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம் உருவாக்கினோம். மத்திய அரசாங்கம் தொழிலாளர் நல சட்டங்களை திருத்தி இன்றைய தினம் தொழிலாளருடைய வேலை நேரத்திற்கான அளவில்லை என்ற ஒரு கொடுமையான நேரத்தை அமல்படுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒன்றுபட்டு இந்த நேரத்தில் தொழிலாளருடைய நலனுக்காக, உரிமைகளுக்காக போராடுகிற, இதற்கு முன்பாக போராடியதை விட பல மடங்கு எழுச்சியோடு வீரத்தோடு நாம் போராடுகிற சூழ்நிலையை சூழ்நிலைப்போம்.